ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை. அந்த காலத்தில் ஒரு வேலை வச்சாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரே வேலை. என்ன வேலைன்னா 2 பேருக்கும் ஒரே வேலை, அதுவும் கூலி வேலை வச்சாங்களாம். அந்த கூலி வேலை வச்சதில் அப்பா மகனையும் ஒரே வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்களாம். அதில் அப்பா தன்னோட கஷ்டத்தையும் குடும்பத்தையும் பசங்களையும் நினச்சி அவர் அந்த கூலி வேலை செஞ்சாதான் நமக்கு சோறு அப்படின்ற எண்ணத்தில் அவர் வேலை செஞ்சாராம். ஆனால் மகன் நமக்கு தான் அப்பா இருக்காரே போடா அப்படின்ற எண்ணத்தில் அவன் என்ன பண்ணானா, அந்த வேலையை செய்ய சொன்னால் சோம்பேறியாக வேலையை செஞ்சானாம். இதில் என்ன இருக்குது தெரியுமா? அப்பா ஒரு குடும்பத்தை எடுத்து நடத்துகிற பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் குடும்ப பொறுப்பை நினச்சி வேலை செய்கிறாரு. மகன் நமக்கு அந்த பொறுப்பு அவனுக்கு இல்லாததுனால அவன் திமிருலையும் தெனாவட்டலையும் அந்த வேலையை செஞ்சான். அவனுக்கும் அந்த அக்கறை கொஞ்சமானா இருந்தால் தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் குடும்பத்தையும் தங்கச்சியையும் இப்படி நினச்சிட்டு அவன் அந்த வேலையை செஞ்சுருந்தானா அவன் செஞ்சுருப்பானா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக செஞ்சுருப்பான். இதனால தான் சொல்கிறது, எந்த பெற்றோர்களும் பசங்க கேட்ட உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சம் ஓட விட்டு நம்ம அந்த பொருளை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதோட வருத்தம் கண்டிப்பாக தெரியும். அவங்க நினச்ச போது நம்ம வாங்கி கொடுத்தோங்கன்னா அந்த வருத்தம் அவங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்கள், என்னோட சேவல். இவர் அப்பா மகன் எங்கேயும் எங்கிட்டோ போயிட்டு இருக்கான். கண்டிப்பாக வருவான், கண்டிப்பாக காட்டுறேன் நான். இவர் அப்பா, அங்கிட்டு இருக்கிறது அம்மா, எங்கிட்டோ போயிருக்கான் மகன். இப்படி தாங்க. நோக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி முழு கோழியாக ஒரு அடை வச்சு குஞ்சுலேருந்து இறக்கி வச்ச கோழியை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சாப்பிடுது. முழுக்க அப்படியே சாப்பிடுது. அப்படியே முழுங்கிடுது. அந்த பகல வாயில் அப்படியே முழுங்கிடுது. அந்த குஞ்சு கோழியை அப்படியே முழுங்கிடுது. இதுதான் என் கோழி குஞ்செல்லாம் சாகடிச்சுதே. அதனால் இதுக்கு பயந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, உள்ளே பிடிச்சி மூடி வச்சுருக்கேன். எதனால் அந்த குட்டி கதையை நான் சொன்னேன்னு உங்களுக்கு நல்லாவே புரியும் ஃப்ரெண்ட்ஸ். இது எந்த வேலை செய்யுதோ அதுவும் அந்த வேலையை செய்யணும் இல்லையா? ஆனால் அது அந்த வேலையை செய்யறதில்ல. அதனால் அது சோம்பேறி கோழி, இது நல்ல கோழி. இதுதான் ரொம்ப எந்த ஒரு பூரானா கூட பாருங்கள் எப்படி வாயை பழக்குதுன்னு. பூரானா கூட அப்படியே கபக்குன்னு பிடிச்சி போட்டுக்குது. ஒரு குட்டி பாம்பு போனால் கூட அப்படியே முழுங்கி போடுது. அது சீக்கிரமாக சடான என்னால் வீடியோ எடுக்க முடியறதில்ல. ஏன்னா நான் எந்நேரமும் ஃபோனை நம்ம கையிலே வச்சுன்னு இருக்க முடியாது இல்லையா? அதனால் அது பண்ணும்போது எல்லாம் கூப்பிட்டாங்கன்னா எதுக்கோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இது அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும். ஒன்று கோழி குஞ்சானா சாப்பிடுது, இல்லைன்னா வர பூச்சி பூராம் புழு வண்டு ஒன்றை கூட விடாமல் சைன்னு சாப்பிட்ருது. இது எத்தனை கேஜி இருக்குது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியாக 6 கேஜி இருக்குது. நின்றுட்டு இருக்கு. எதனால் நின்றுட்டு இருக்குன்னா, இப்போ அங்கிட்டு ஒரு முட்டை ஓடு உரிச்சி போட்டேன். அந்த முட்டை ஓடை சாப்பிட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருக்கு. என்ன பண்ணுறதுக்கு இதோ ஒரு முட்டை ஓட வைக்கிறதில்ல, ஒன்றை வைக்கிறதில்ல, அமைதியாக உக்காந்துச்சு. மனுஷங்க எங்கே இருக்காங்களோ அங்கே தான் உக்காருது, இல்லாட்டி உக்காரதில்ல. இல்லாட்டா அமைதியாக போயிட்டு அந்த கூண்டில் அது பாட்டுக்கு உக்காந்துக்குது. வேறு எந்த தொந்தரவும் பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேவல். அதனால தான் இது ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிற கோழி இது மட்டும்தான். மனுஷங்க மழை பெஞ்சால் மனுஷங்க எப்படி நடக்கிறாங்களோ அது மாதிரி டாங் டாங்னு 2 கல் அழகாக நடந்து வரும். தலையை தூக்கிக்கிட்டு நெஞ்சை நிமித்திட்டு ஒரு வித்தியாசமாக நடந்து வரும்.